ஸோ நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் அட்டல் புஜல் யோஜனா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அட்டல் புஜல் யோஜனா அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்டு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, அப்போ நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸ் அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படும், அர்பனைசேஷன் தேவைப்படும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படும், ட்ரிங்கிங் வாட்டருக்கு தேவைப்படும். ஸோ பூமிக்குள்ளே இருக்க தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாட்டரை ரீப்ளனிஷ் பண்ண முடியல, திருப்பி அதை நிரப்ப முடியல அப்படின்னா அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ தண்ணி வந்து வாட்டர் டேபிள் வந்து கீழே போகுது. ஸோ அந்த இடத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம் தான் அட்டல் புஜல் யோஜனா. 2019 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். நம்ம முதலியே பார்த்துட்டோம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்ன, சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்னா என்ன. செக்டார் ஸ்கீம்னா மத்திய அரசாங்கம் மட்டும்தான், மாநில அரசாங்கம் அதில் வராது. சரிங்களா. ஸ்பான்சர் ஸ்கீம்னா மத்திய மாநில அரசாங்கம் அதில் லிங்க் ஆகி இருக்கிறது. சரிங்களா. இது உலக வங்கி வேர்ல்டு பேங்கோட பார்ட்னர்ஷிப். ஸோ வேர்ல்டு பேங்க் 50% பணம் தருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% பணம் தருது. அந்த ஸ்கீம் தான் இது. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும்தான், 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். சரிங்களா. இது உலக வங்கியோட. ஸோ இது என்ன முக்கியமான இதோடது அட்டல் புஜல் யோஜனா என்ன பண்ணுது, கிரவுண்ட் வாட்டருடைய லெவலில் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. அடுத்தது என்ன, ஜல்ஜீவன் மிஷன். ஸோ அதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கிட்ட ஜல்ஜீவன் மிஷன் என்ன பண்ணுறாங்க, எல்லா கிராமத்துக்கும் குடிக்கிற தண்ணி டேப் வாட்டர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ரூரல் செக்டார்ஸில் ஸோ லான்ச் எப்போ, அதே 2019 ரூரல் வாட்டர் சப்ளை, கிராமப்புறத்துக்கு நீர் கிடைக்கிறது. எப்படி நீர், டேப் வாட்டர். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹர்கர் நல் சே ஜல். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும், ஹர்கர்னா ஒவ்வொரு வீட்டுக்கும், நல்னா டேப்பு, ஹர்கர் நல் சே ஜல் டேப் வாட்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்குது. எப்பக்குள்ள 2024. இதெல்லாம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பக்குள்ள நம்மளுடைய ஜல்ஜீவன் மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 2024. எந்த இடத்துக்கு, நகரப்புறத்துக்கா கிராமப்புறத்துக்கா, கிராமப்புறத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் டேப்ல வாட்டர் வருது, குடிக்கிற தண்ணி டேப்ல போய் கிடைக்கணும். எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, 2019. நமாமி கங்கா ப்ரோக்ராம். ஸோ நமாமி கங்கா ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, ஸோ நமாமி கங்கா ப்ரோக்ராம் என்ன, கங்கையை சுத்தம் பண்றாங்க, கங்கையுடைய ட்ரிபியூட்டரிஸ் ஆன எல்லா ரிவரையும் சுத்தம் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய பொல்யூஷனை ரிமூவ் பண்றாங்க, அதுல சுத்தமான தண்ணி வரத்துக்கான இது பண்றாங்க. எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, 2014. எவ்வளவு, 20,000 கோடி. என்ன ஃபண்ட் இது, நான் லேப்சபிள். முதலே பார்த்தோம் நான் லேப்சபிள்னா பட்ஜெட் முடிஞ்சோடனே அந்த பணம் திருப்பி அந்த மினிஸ்ட்ரி கிட்ட போயிடாது, அது அங்கே மினிஸ்ட்ரி விட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகாது, அந்த மினிஸ்ட்ரி கிட்டேயே தான் அந்த ஃபண்டு இருக்கும். சரிங்களா. ஸோ இது பொல்யூஷனை ரிமூவ் பண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியா யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த நமாமி கங்கா. அடுத்த முக்கியமான ஸ்கீம் என்னன்னா ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா ஸ்கீம். எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, 2014. எப்பக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியணும், அக்டோபர் 2, 2019 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியுது. சரிங்களா. எதுக்காக இது, 150வது பிறந்த நாள். யாருக்கு, காந்திஜியுடைய 150வது பிறந்த நாளுக்குள்ள, அதாவது 2 அக்டோபர் 2019 தூய்மை இந்தியா, அதாவது எல்லா இடத்துக்கும் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கணும், ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீயா இருக்கணும் இந்தியா. அதுதான். இது மட்டும் இல்லாமல் இதோட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது இது எல்லாம் இருக்குது. மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா வீட்லையும் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது கம்யூனிட்டி, அதாவது ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாப்பு, இந்த மாதிரி எல்லாரும் வந்து கூடக்கூடிய இடத்துல டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி அர்பன்ல, நகரப்புறத்துல ஸ்லம் மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியால டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ 2019 ஓரளவுக்கு இந்த ஸ்கீமு சக்சஸ்ஃபுல். செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ன்னு இதுல நிறைய வந்துருச்சு. இந்த செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ODF பிளஸ், இன்னொன்று ODF பிளஸ் பிளஸ் அப்படின்றாங்க. இப்போ ODF பிளஸ்னா என்ன, பிளஸ் பிளஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ODF பிளஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த டாய்லெட்டை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன், அதை நான் யூஸ் பண்றதுக்கு என்ன தேவை, வாட்டர் தேவை. அப்போ ரெகுலரா வாட்டர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும். ODF பிளஸ் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்ல டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து அங்க வந்து வாட்டர் சப்ளைக்கு ரெடியா ரெகுலரா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். அதுதான் ODF பிளஸ். ODF பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ODF பிளஸ் பிளஸ்னா இந்த வாட்டர் சப்ளை வந்துருச்சு, இப்போ இந்த கிரே வாட்டர், வேஸ்ட் வாட்டரை டிஸ்போஸ் சேஃபா பண்ணணும். சரிங்களா. அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் அண்ட் வேஸ்ட் வாட்டர் டிஸ்போஸ். ஸோ இதை கொண்டு போய் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஒன்று. அப்படி சப்போஸ் ட்ரைனேஜ் சிஸ்டமோட பண்ண முடியலன்னா அப்பப்போ லாரி, ட்வின் பிட்ஸ் கட்டியிருக்கணும், லாரியில் ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்.
அதெல்லாம் தான் இந்த ODF++. ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 2019 டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஃபேஸ்ல ODF+ என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் சப்ளை. ODF++ என்னன்னா அந்த வாட்டரை டிஸ்போஸ் பண்றது. இது ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின்ட்டு ஒன்று இருக்கு, கிராமப்புறத்துக்கு. ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கான அவார்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அப்போ எந்த சிட்டி வந்து பெஸ்டா கிளீன் இந்தியாவுக்கு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய ஸ்வச் பாரத் சர்வேக்ஷா, ஸ்வச் பாரத் பக்கோடா அப்படி இப்படி நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் என்னன்றத பார்த்து வைங்க, சரிங்களா? இது வந்து அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இது ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா முன்னாடியே பார்த்துட்டோம், சரிங்களா? கரீப் கல்யாண் யோஜனா என்ன? 80 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அதுதான் கரீப் கல்யாண் யோஜனா. கோவிட் பீரியட்ல கொடுத்தாங்க. 80 கோடி மக்களுக்கு இலவசமாவோ இல்லை சப்சிடைஸ் ரேட்ல உணவு கொடுத்தது தான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். யார் அதை இது பண்ணாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர், அவங்க தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆம் ஆத்மி பீம யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் நிதியமைச்சர்கிட்ட கீழே வந்த ஸ்கீம்ஸு இருக்குது. என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரிங்களா? ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் முதலே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அடுத்தது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ அந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது என்னன்னா பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஏழை மக்கள் எல்லாம் வந்து இலவசமா 0 பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட், டிஜிட்டலைஸ்டு இந்தியா, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லா மக்களுக்கும் ஃபினான்ஸ் போய் சேரணும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இது இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா 0 பேலன்ஸில் பேங்க் அக்கௌண்ட், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதனால உண்டு. ஸோ இதுதான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். 0 பேலன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. என்னெல்லாம் இன்சூரன்ஸ் பாருங்க. ஆம் ஆத்மி பீம யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி, அட்டல் பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ். இது எல்லாமே பென்ஷன் ஸ்கீம்ஸ். இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? யார் யார் எலிஜிபிள், யார் இதை பண்றாங்க? LIC பண்ணுதா, இல்லை வேற ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்குதா, SBI கொடுக்குதா அப்படின்றத பாருங்க. யார் இதுல எலிஜிபிள்? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா, இல்லை 60 வயசுக்குள்ளேயே இருக்கிறவங்களா, இல்லை விபத்துல இறந்தவங்க, விபத்துல அடிபட்டவங்க, அந்த மாதிரி ஒன்று ஒரு கேட்டகரி இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. இப்போ அதே பென்ஷன் ஸ்கீம்ஸ் மாதிரியே ஒரு ஸ்கீம் பிரதான் மந்திரி வாழ வந்தன யோஜனா. இந்த ஸ்கீமை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 2017. யாருக்கு இந்த ஸ்கீம்? வயசானவங்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த வாழ வந்தன யோஜனா. என்ன ஸ்கீம்? சீனியர் சிட்டிசனுக்கு பென்ஷன். இதுடைய லிமிட் எவ்வளோ வரைக்கும்? நீங்க கோடிக்கணக்கில் போட்டுக்க முடியுமா? இல்லை சார், இதுல லிமிட் இருக்குது. அந்த லிமிட் எவ்வளவு அப்படின்றத நீங்க பார்க்கணும், சரிங்களா? 15 லட்சம் தான் போடலாம். யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? LIC, சரிங்களா? மினிமமா உங்களுக்கு 1000 ரூபாய் வரும், மேக்சிமமா உங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் பென்ஷனா வரும். இது கூட ஆதார் மேண்டேட்ரி, சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த ஸ்கீம் உடைய முக்கியத்துவம். வாழ வந்தன யோஜனா யாருக்கு? வயசானவங்களுக்கு. என்ன ஸ்கீம்? பென்ஷன் ஸ்கீம். எவ்வளோ மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு மாசம் வரும்? 1000 ரூபாய். மேக்ஸிமம் அமௌண்ட் 10,000 ரூபாய். எவ்வளோ வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணலாம்? 15 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். இதெல்லாம் தான் இந்த ஸ்கீம் உடைய முக்கியத்துவம், சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் என்னன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்றார். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னா எப்போ லான்ச் பண்றாங்க? 2015 லான்ச் பண்றாங்க முத்ரா யோஜனா, சரிங்களா? என்ன இந்த ஸ்கீம் அப்படின்னா லோன்ஸ் தராங்க. சின்ன சின்ன தொழிலாளிகளுக்கு லோன்ஸ் தராங்க. அப்போ இது 3 விதமான லோன்ஸ் தராங்க. டைரக்டா இது இல்லை, இது ரீஃபினான்சிங். அப்போ உங்களுக்கு டைரக்டா இல்லை, இது வந்து நாபார்டோ இல்லை பெரிய பேங்க் வந்து இன்னொரு சின்ன பேங்க்கு தருது. அந்த பேங்க் வந்து சின்ன சின்ன பேருக்கு லோன்ஸ் தராங்க, சரிங்களா? ஸோ இது என்ன சொல்றாங்க? ரீஃபினான்சிங், சரிங்களா? 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன்ஸ் தராங்க. எதுக்காக? ஆண்டர்பிரினர், ஸ்மால் நான் ஃபார்ம் செக்டார்ஸ்க்கு கொடுக்குறாங்க. பாருங்க, சிசு, கிஷோர், தருண், சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விதமான லோன். சிசுவுடைய வேல்யூ எவ்வளோ? 50,000 ரூபாய். கிஷோரோடது 5 லட்சம் வரைக்கும். தருண் வந்து 10 லட்சம் வரைக்கும்.
யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இது டைரக்டா தராங்களா இல்ல இது ரீஃபினான்சிங் தான், டைரக்டா தரதில்லை, எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னா என்ன, அது ஒரு லோன் தரக்கூடியது, சின்ன சின்ன கம்பெனிஸ் நான் ஃபார்மிங் செக்டர்ஸ்க்கு தரக்கூடியது. இதுல 3 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. சிசு, கிஷோர், தருண், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு ரூபாய் தரப்படுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம். இது என்னன்னா புதுசா கம்பெனி ஆரம்பிக்க ஆண்டர்பிரினர்ஷிப் உருவாகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம். அது எந்த மினிஸ்ட்ரி கீழே பார்த்தோம், அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம், அது ஜனவரி மாதம் 2016, இது ஏப்ரல் 2016. இதுவும் அதே ஆண்டர்பிரினர்ஷிப் தான். ஆனால் இது யாருக்கு அப்படின்னா இது வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும்தான். எவ்வளவு ரூபாய் வரைக்கும் தராங்க லோன்ஸு, இதெல்லாம் நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம், சரிங்களா, இது என்னன்னா ஒன்லி ஃபார் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் தராங்க. சரிங்களா? எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தரதில்லை. சரிங்களா?